ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்முடைய யூடியூப் சேனல் வச்சு நடத்தி கொண்டிருப்போம். இந்த யூடியூப் சேனலுக்கு அதிக சப்ஸ்கிரைபர், நம்முடைய வீடியோவுக்கு வந்து அதிக வியூஸ் எப்படி கொண்டு வருவது என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைட்டு ஒன்று இருக்குது, வெப்சைட் ஒன்று இருக்குது. இந்த வெப்சைட்டுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா www.youtube2fb.com என்பது இந்த சைட்டினுடைய பெயர். இந்த சைட்டினுடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். இது வந்து என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதனுடைய லிங்க்கை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, எஃபியில் வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். அந்த உதாரணத்துக்கு இது வந்து என்னுடைய வெப்சைட்டு. இந்த வெப்சைட் பெயர் பார்த்திங்கன்னா தமிழ் டெக் கண்டென்ட் என்று பெயர். இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, நம்முடைய யூடியூபுடைய லிங்க்கை வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கே போடுவோம். சாதாரணமாக அந்த போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இப்படி போடுவோம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே சேம் இந்த இப்போ இதுதான் அந்த இது. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல உதாரணத்துக்கு நான் இப்போ போட்டே காட்டுறேனே. இப்போ இந்த இடத்துல க்ரியேட் போஸ்ட் என்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த லிங்கை வந்து அப்படியே நம்ம போடுவோம். லிங்க் அப்படியே போட்டோம்னா ஸோ எப்படி இதாகுன்னா சேம் இந்த மாதிரி வரும். நீங்கள் அது வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, போஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து யார் கிளிக் பண்ணுறாங்களோ டைரெக்டாக அது வந்து யூடியூபுக்கு போகும், யூடியூப்லேருந்து ரன் ஆகும். இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. அல்லது வந்து இன்னொரு முறைப்படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரெக்டாக வந்து அந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுவோம். அது ஒரு வகை. இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ அந்த ப்ளே பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை வந்து இருக்காது. சும்மா நார்மலாக ஒரு தம்ப்நெயில் மாதிரி இருக்கும். அந்த தம்ப்நெயில் கீழே வந்து நம்ம அந்த வீடியோ டைட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக யூடியூப் போகும். இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ப்ளே பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறது. இப்போ நான் முன்னாடி போஸ்ட் பண்ணேன். டேரெக்டாக அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த க்ரியேட் போஸ்ட் என்கிற இடத்துல வந்து லிங்க்கை போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ வரும். நம்ம போஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா சேம் இந்த போஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு ப்ளே பட்டனையுமே இதில் வந்து இல்லை. ஸோ அதனால் சில பேர் பார்க்காம கூட போகலாம். ஆனால் வந்து சேம் அதே லிங்க் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு போனீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ளே பட்டனுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வீடியோ லிங்க்கை வந்து நான் அந்த வெப்சைட்டில் கொடுத்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளே பட்டன் வந்து இருக்குது பார்த்தீங்களா. அதாவது கிளிக் பண்ணால் ப்ளே ஆகிற மாதிரி ப்ளே பட்டன் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த ஃபேஸ்புக்லேயே நம்ம வந்து பார்த்துக்குவோம், எதுக்கு தனியாக யூடியூப்பில் போயிட்டு என்று அவர்கள் நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ளே பட்டன் இங்கே வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல டைரெக்டாக வந்து ப்ளே ஆகாது. இங்கே கிளிக் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னம்னா யூடியூப்பில் ரீடைரக்ட் ஆகி தான் போய் ப்ளே ஆகும். ஆனால் பார்ப்பதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு வீடியோ மாதிரியே ஃபேஸ்புக்லேயே ப்ளே ஆகிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து இதில் இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து இதை கிளிக் பண்ணி பார்ப்பதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து வியூஸு ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பதற்கான உங்களுக்கு வாய்ப்பும் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு நான் இதை கிளிக் பண்ணால் கூட டேரெக்டாக இங்கேயே ப்ளே ஆகாது, டேரெக்டாக யூடியூப்பில் தான் போய் ப்ளே ஆகும். இப்போ கிளிக் பண்ணுற பாருங்களேன், இப்போ கிளிக் பண்ணுறேன். சேம் அதே வீடியோ யூடியூப்பில் போய் தான் ப்ளே ஆகும். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பண்ணதும் சேம் யூடியூப்பில் வந்து தான் ப்ளே ஆகும், இப்போ பண்ணதும் யூடியூப்பில் வந்து தான் ப்ளே ஆகும். ஆனால் முதலில் இருந்ததுக்கும் இப்போ நம்ம பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தது வந்து இந்த ஃபேஸ்புக்லேயே வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த ஒரு ஐக்கான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேர் இங்கே ப்ளே ஆகும் என்று நினைத்து கிளிக் பண்ணுவாங்க. அதன் மூலமாக நமக்கு வியூஸ் வரும். நம்முடைய வீடியோக்களை வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதை வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோவை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இங்கே போய் நீங்கள் கொடுக்கணும். அதாவது youtube2fb.com என்கிற அந்த வெப்சைட்டில் போய் அந்த சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுடைய லிங்கை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து கிளிக் பண்ணணும். கன்வெர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஒரு லிங்க் வந்து க்ரியேட் ஆகும். சேம் அந்த லிங்க் வந்துடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து ஷேர்னு இருக்கும். இப்போ டைரெக்டாக நீங்கள் அந்த ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி
நீங்கள் உங்களுடைய அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜோ அல்லது ஃபேஸ்புக் குரூப்போ அல்லது தனிப்பட்ட நபர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இதிலே கூட நீங்கள் போட்டு அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா வியூஸும் சப்ஸ்கிரைபும் கொண்டு வந்துக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வசதி என்று தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.